தங்கலாயன் படம். வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறவங்க ஒரு விதமாக அந்த காலத்தில் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு எவ்வளோ உழைச்சிருக்காங்க, அதை இப்போ எப்படி பயன்படுத்திக்கணும்னு இப்போ இருக்க சிந்தனையை சிந்திக்கிற மாதிரி ஒரு படமாக நான் என்னோட கருத்தாக நான் அதை பார்க்குறேன். அந்த படத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் நேற்றே பார்த்துட்டு வந்துட்டு ஜாதியில் வந்து பெரிய சரித்திரத்தை படைச்சிட்டாங்க, அப்புறம் வந்து எல்லா மதத்தையும் வந்து ஈக்குவலாக காட்டிட்டாங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் வந்து விஷயம் இல்லை, எல்லாத்தையும் யதார்த்தமாக சொல்லியிருக்கேன். அதெல்லாம் வந்து ஒரு யதார்த்தமாக ரஞ்சித் சொல்லியிருந்தாலும் என்ன ஒரு விஷயத்தை அதில் பகிர்ந்துக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் ஒரு மிராஸ் ஸ்டார் இருக்கார். அந்த மிராஸ் ஸ்டார்கிட்ட கிராஸ் ரூட், அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து கீழ் ஜாதிங்கிறாங்க. கிராஸ் ரூட்னா நான் என்ன சொல்கிறேன்னா, சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்க வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்கள எப்படி வேலையாள ஆக்குறாங்க, அவங்களோட சொத்தை எப்படி வேலையாள ஆக்குறாங்க, அப்புறம் அவங்க கிட்ட எப்படி வேலை பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது என்னது, அங்கே ஒரு முதலாளித்துவம் உருவாகுது, அவங்க கிட்ட அடிமையாக இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அடிமை, அதாவது இவங்க வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்களோட பொருளை இவங்களுக்கு பாதுகாக்க தெரியலை, இவங்களோட சொந்த பொருளை இவங்களுக்கு பாதுகாக்கிறது எப்படிங்கிறது தெரியலை. அதுக்கு காரணம் வந்து கல்வி. ஃபஸ்ட்டு அந்த இதை வந்து நம்ம உணரணும். அது இல்லாமல் அதை வந்து ஜாதி இதுன்னு பேசுறதுக்கு ஒன்றும் இது வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல இந்த படத்தில் காட்டும் போது நான் உணர்ந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பண்ணையார் இருக்கார். பண்ணையார் வந்து இவங்க வந்து ஒரு கொஞ்சம் நல்லா வச்சுருக்காங்க. இந்த நிலத்தை பிடுங்குறாரு. அதை பிடுங்கும் போது இவங்களே ஏமாந்து போயிடுறாங்கல்ல. அப்போ ஏமாந்து போகிறாங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த கல்வி இல்லை அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். அப்புறம் அந்த நிலத்துக்குள்ளேயே இவங்க வேலை பார்க்குறாங்க. வேலை பார்த்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெள்ளைக்காரன் வரும்போது என்ன கேட்டிங்கன்னா, ஒரு காசு ஒன்று கொடுக்குறாங்க, சாப்பாடு ஒன்று கொடுக்குறாங்க. இந்த நிலத்துல வேலை பார்க்கும்போது இவங்களுக்கு காசு சாப்பாடு எதுவும் அவ்வளோவா கிடைக்கிறது இல்லை. இங்கே வெள்ளைக்காரங்கிட்ட வேலை பார்க்கும்போது என்னென்னா காசும் சாப்பாடும் கிடைக்குது. ஸோ அதனால வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இந்த தங்கத்தை எடுக்கிறதுக்காக அந்த சுரங்கத்துக்குள்ளே போகிறாங்க. யார் ஃபர்ஸ்ட் விக்ரம், ஒரு 4-5 பேர் மட்டும் போகிறாங்க. அதில் ஏற்பட்ட அந்த கஷ்டத்தை எல்லாத்தையுமே வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தங்கத்தை எடுத்து இது பண்ணும்போது அது வரைக்கும் காசு கிடைக்குது. அந்த காசை வச்சு இவங்க இந்த பண்ணையார்கிட்ட இவங்களோட நிலத்தை வந்து மீட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து அதிகமாக தங்கத்தை எடுக்கணும் ஊரில் இருக்க அத்தனை பேரையும் என்னன்னு கேட்டிங்கன்னா அடிமையாக அந்த வெள்ளைக்காரங்கிட்ட, அதாவது எப்படின்னா நம்ம வெளிநாட்டுக்கெலாம் போகிறாங்க பாருங்க, அந்த மாதிரி வெள்ளைக்காரங்கிட்ட வந்து அடிமையாக தள்ளுறாங்க. இதுதான் இந்த படத்தில் காட்டுற வந்து ஒரு விஷயம். அப்போ அந்த வெள்ளைக்காரன்ட்ட போடும்போது என்னாகுன்னா, அந்த தங்கம் கிடைக்கிற வரைக்கும் காசு கொடுக்குறாப்புல. அது தங்கம் கிடைச்சதுக்கப்புறம் ஏன் தங்கம், உனக்கு வந்து தங்கத்தில் வந்து எந்த காசும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. அப்போ என்ன ஆகுது, அந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் இந்த ஹீரோயிசமை காட்டுற மாதிரி இது வந்து என்னோட நாளா, இது வந்து என்னோட தங்கம் அப்படிங்கிற மாதிரி காட்டிட்டு இது பண்ணுறது தான் இந்த கதை டோட்டலாக. இதை பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உழைக்கிறீங்க பார்த்துருக்கீங்களா, இந்த உழைக்கும் போது நம்ம எதுக்காக உழைக்கிறோம் ஃபஸ்ட்டு அதை வந்து தெரிஞ்சுக்கணும். எதுக்காக உழைக்கிறோம், அந்த உழைப்புக்கு ஏற்ற பலன் நம்மளுக்கு கிடைக்குதா அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்க ஜெனரேஷனில் நம்ம வந்து உணர்த்தணும். அதாவது அன்னைக்கு இருக்க ஜெனரேஷன், அதாவது அந்த படத்தை பார்த்துட்டு அந்த காலகட்டத்தில் அது வந்து ஒரு கரெக்டான படமாக இருக்கலாம். ஆனால் அந்த அந்த பீரியட் ஆஃப் டைமை எடுத்து நம்ம இப்போ பார்க்கும்போது, சரி அன்னைக்கு நடந்துச்சு அது மாதிரி நம்ம வந்து உழைச்சி நாயா போனோம்னா இன்னைக்கு வந்து நம்மளுக்கு காசு கிடைக்குமா அப்படின்னா சல்லி காசு கிடைக்காது. நம்ம வந்து என்னன்னா இன்னைக்கு வந்து ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணணும். எந்த ஃபீல்டில் அதிகமாக காசு கிடைக்குது அப்படிங்கிறது உணர்ந்து அதுக்கு தேவையான உழைப்பு வந்து போடணும். ஏன்னா எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு கல்வி அறிவு இருக்கவங்க அதை பற்றி இன்னொரு படமாக பார்த்துட்டு போயிடுவாங்க. இந்த கல்வி அறிவு இல்லாமல் ஏழைகளாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க பாருங்க, அவங்கள முட்டாளாக்குறதுக்கு இந்த யூடியூப்ல பெரிய கோஷ்டி சுத்திக்கிட்டு இருக்கும். இது வந்து அந்த காலத்துல வந்து ஒரு பெரிய என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜாதி சரித்திரத்தை உண்டு பண்ணது, எல்லாத்தையும் பெருசா பார்த்தது, இது வந்து ஒரு பெரிய படம் அப்படி இப்படிலாம் வந்து உங்க மனசை குழப்பி விட்டு உங்களோட குழந்தைங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாம பண்ணிடுவாங்க. அதை முதல்ல வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். தங்கலான் அப்படிங்கிறது அந்த உழைப்பை வந்து எப்படி ஸ்மார்ட்டா, அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த விக்ரம் அந்த காலத்திலேயே அவ்வளவு ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இப்ப வந்து உழைச்சி எந்த உழைப்புக்கு நம்மளுக்கு இது வருது, நமக்கு வந்து ஊழியம் வருது, எப்படி நம்மளோட பொருளை வந்து மேம்பிச்சு விற்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு தெளிவா ஒரு அறிவுபூர்வமா காட்டுற படமா இந்த தங்கலானை வந்து நான் வந்து மதிக்கிறேன். அருமையான நடிப்பு, ஒவ்வொருத்தவங்களும் நடிச்சு இது பண்ணியிருக்காங்க. இதுல ஏன் இந்த படத்தை வந்து இவ்வளவு தரமா ஆணித்தரமா சொல்ல வர்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உழைப்பு, அதாவது அந்த படத்துல வந்து என்ன கேட்டீங்கன்னா, விக்ரம் வந்து ஒரு உழைப்பாளி, அந்த மண் வெட்டுறது வந்து இது பண்றது வந்து அவ்வளவு உழைப்பாளியா வாழ்ந்துட்டு இருப்பாரு. அது மாதிரி கஷ்டப்பட்டு ஏகப்பட்ட தமிழர்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சம்பளமே வரமாட்டேங்குது. அவங்களோட குடும்பத்தை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா உயர்த்துறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு.
அப்போ அதுக்கு தேவையானது அந்த கல்வி, அந்த என்ன உழைப்பு கொடுக்குறோமோ அதுக்கு தேவையான, நம்ம எங்கே உழைப்பு கொடுக்குறோமோ அதுக்கு தேவையான பணம் நம்மளுக்கு வரணும், அதுக்கு தேவையான கல்வி நம்ம கிட்ட இருக்கணும், அந்த உழைப்புல சேர்ற பணம் நம்ம கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறது இந்த தங்கலான்ல மற்றவங்க மாறுபட்டு சொன்ன கருத்தோட நான் உங்களுக்கு தெளிவா சொல்ற கருத்தா இது பண்ணி. ஏன்னா தங்கலான பார்த்து குழம்பி போயிட்டு நம்மளும் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து உழைக்கிறோம்னு சொல்லிட்டு ஒண்ணு உழைக்கிறாங்க, இல்லை என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா போராடுறாங்க. இந்த உழைக்கிறது போராடுறது அப்படி கரெக்டான இதுல உழைக்கணும், போராட்டம் தேவையில்லை. நம்ம வந்து கரெக்டான இதில் உழைச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு தேவையான பணம் நம்ம கிட்ட வரும் அப்படிங்கிறத, நம்மளுக்கு தேவையான செல்வம் நம்ம கிட்ட வரும், நம்மளுக்கு தேவையான மரியாதை நம்ம கிட்ட வரும், நம்மளுக்கு தேவையான பொருளாதாரம் நம்ம கிட்ட வரும். இந்த ஜாதி இந்த இதெல்லாம் வந்து இப்போதைக்கு ஜாதி மதம் இதெல்லாம் வந்து என்ன கேட்டீங்கன்னா கல்வி அறிவு இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா எல்லா சினிமா நடிகரும் அவங்களோட ஜாதிக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிறது கிடையாது. யார் யாரோ லவ் பண்ணுறாங்க, எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஜாதியை பார்க்கறது இல்லை, மதம் பார்க்கறது இல்லை, நம்மளை தான் வந்து தெளிவாக குழப்பி விட்றாங்க. அந்த இதில் இந்த படத்தை பார்த்து விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதா என்னோட தனிப்பட்ட கருத்து. நன்றி.